பாருங்கள், பச்சை பயிறு போட்டு இன்னையோட 5 நாள் ஆகுது. இதை எடுத்து பொரியலுக்காக நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள் மண்ணெல்லாம் போட்டுலாம் போடல, அப்படியே ஊற வச்சு முளப்பு கட்டி ஒரு தண்ணியில் வைக்கிறோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், பயிர் எல்லாம் அந்த வேரோடு வந்திருக்கு. இது அப்படியே நம்ம பொடி பொடியாக நறுக்கி இப்போ சமைக்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரெண்ட் அரிஞ்சிருக்கிறோம். இது உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டிலே செய்கிறோம். எதுவும் உரம் போடலை, கெமிக்கல் கலக்கலை. பச்சை பயிறு கடையில் வாங்கிட்டு முளப்பு கட்டி போடுறோம். வாரத்தில் இப்படி தானியங்கள் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கும் ஊட்டச்சத்தாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை வணக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா போதும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வரும், நல்லாவும் இருக்கும். நமக்கு நேரம் இருக்காது, இருந்தாலும் இதை அப்படி கட்டி ஒரு இதில் வச்சுட்டோம்னா நாம் வேணுங்கும் போது 2 நாளைக்கு ஒருக்கா இதை பொரியல் பண்ணி ஒரு 2 கரண்டி எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பச்சை மிளகா போட்டுக்குங்க. அப்படியே வெங்காயம் அதில் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா வதங்கின வேட்டி பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த முளப்பு கட்டின தானிய பொருளை இதில் போட்டு நல்லா வதக்கி நல்லா வெந்த உடனே எடுத்துக்கணும். ஃப்ரெண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இதுமாரி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. லீவ் நாளில் நிறையா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.